இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல என்ன செய்ய போறோம்னா, காம்பவுண்ட்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸினுடைய பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பனையும் ஹைட்ரஜனையும் எப்படி எஸ்டிமேட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் எடுத்துக்கிறோம்னா, லீபிக்ஸ் கம்பஷன் மெத்தடை எடுத்துக்கிறோம். லீபிக்ஸ் கம்பஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம். இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்னா, ஒரு லாங் டியூப் எப்படி பிளேஸ் பண்றோம். லாங் டியூப் எப்படி பிளேஸ் பண்ணிடுறோம். இங்க ஒரு ஸ்மால் டியூப் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோ, இதை இங்க க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்க என்ன பண்றோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். கொடுத்திருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இந்த பிளாட்டினம் போட்ல எடுத்துக்கிறோம். இந்த வந்து பிளாட்டினம் வெசல், இதை வந்து பிளாட்டினம் போட் என்று சொல்லுவோம். கொடுத்திருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் இதில் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இங்க பியூர் அண்ட் ட்ரை ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க. பியூர் அண்ட் ட்ரை ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்றல, அதோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா, வாட்டர் கொடுக்குது. சரி, இப்போ இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் வெளியே வருது. அந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரையும் இங்க இந்த டியூப் வழியா பாஸ் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல இந்த டியூப்ல இந்த யூ டியூப்ல என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, ஆனைட்ரஸ் CaCl2 எடுத்துக்கிறோம். ஆனைட்ரஸ் CaCl2. இந்த ஆனைட்ரஸ் CaCl2 என்ன பண்ணுதுன்னா, இந்த இங்க வந்த வேப்பர்ஸ் இருக்குதுல்ல, அதுல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணிக்குது. இது வந்து வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணிக்குது. அடுத்து வெளியே வரக்கூடிய கேஸை என்ன பண்றோம்னா, இன்னொரு யூடியூப் வழியா பாஸ் பண்றோம். இன்னொரு யூடியூப் வழியா பாஸ் பண்றோம். இங்க என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, KOH சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். இதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை இதுல எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சார்ப் பண்ணிக்குது. ஏன்னா இது வந்து பேஸ், கார்பன் டை ஆக்சைடு வந்து அசிடிக் ஆக்சைடு. இந்த பேஸ் KOH சொல்யூஷன் இந்த அசிடிக் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா, பொட்டாசியம் கார்பனேட்டா மாறிக்குது. அதனால தான் சொல்றோம், இந்த KOH வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் இந்த ஆக்சிஜனால கார்பன் டை ஆக்சைடா மாறுது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனால வாட்டரா மாறுது. சப்போஸ் ஏதாவது கார்பனோ ஹைட்ரஜனோ கம்பஷனுக்கு போகாம வெளியே வந்துச்சுன்னா, அப்படியே வேப்பர்ஸா வெளியே வந்துச்சுன்னா, அதையும் கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராகவும் மாத்துறதுக்காக இங்க என்ன பண்றோம்னா, CEO வச்சு இதை ஹாட் கண்டிஷன்ல வச்சுக்கிறோம். CEOவை இங்க வச்சிருக்கோம், ஹாட் கண்டிஷன்ல இருக்கு. இங்க ஏதாவது கார்பன் இன்கம்ப்ளீட் கம்பஷனுக்கு போயிருந்தா, அது இந்த ஆக்சிஜனால கார்பன் டை ஆக்சைடா மாறிக்கும், ஹைட்ரஜனும் வாட்டரா மாறிக்கும். அடுத்து இப்படி போன கேஸ் வந்து இப்படிதான் போனமே தவிர இப்படி வராம இது பார்த்துக்கும். இந்த குப்ரிக் ஆக்சைடு பார்த்துக்கும். அது மாதிரி இது பேக் பண்ணிக்கும், வால்வ் மாதிரி பேக் பண்ணிக்கும். ஒன் சைடு ஃப்ளோ, கேஸ் வந்து ஒன் சைடு ஃப்ளோ இருக்கும், இப்படி பின்னாடி வராது. சரி, இதை தான் என்னன்னு சொல்றோம்னா, லீபிக்ஸ் கம்பஷன் மெத்தட்ன்ட்டு சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல வந்து ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைடு எடுத்துக்கணும். இதனுடைய வெயிட் நமக்கு தெரியும். எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச பின்னாடி இதனுடைய வெயிட் எப்படி இருக்கும்? இனிஷியல் வெயிட்டை விட அதிகமா இருக்குமா, இல்ல அதே மாதிரி இருக்குமா, இல்ல கம்மியா இருக்குமா? கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்குதுன்னா, இது என்ன பண்ணுதுன்னா, வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சார்ப் பண்ணதுனால இதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அவ்வளவு வாட்டர் மாலிகுல்ஸ் இதை அப்சார்ப் பண்ணிச்சுன்ட்டு சொல்லலாம். இதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அதை வச்சு இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சார்ப் பண்ணிச்சுன்ட்டு சொல்லலாம். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், இதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அதை வச்சு கார்பன் டை ஆக்சைடு மாசை சொல்லலாம்.
இதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு கால்சியம் குளோரைடு அதாவது வாட்டர்னுடைய மாஸை சொல்லலாம். சரி, அப்படின்னா மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது, மாஸ் ஆஃப் வாட்டரையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இதுல இருந்து எப்படி கார்பனை எஸ்டிமேட் பண்றது, கார்பனுடைய பர்சன்டேஜ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுன்ட்டு நம்ம எப்படி சொல்றது நம்ம பார்க்க போறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் எடுத்துக்கோங்க. 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு கார்பன் இருக்குதுன்னா 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்படின்னா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லலாம்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம், மாலிகுலர் மாஸ் என்று சொல்லலாம். 1 மோல் ஆஃப் கார்பனை 12 கிராம் ஆஃப் கார்பன் சொல்லலாம், இதனுடைய அட்டாமிக் மாஸ் சொல்லலாம். அப்போ 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. சரி, இங்க இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்குது, அது m1 கிராம்னு எடுத்துக்கலாம், m1 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் இருந்திருக்குதுன்னு மீனிங். இப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா m1 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை மாறிச்சுன்ட்டு நமக்கு தெரியும். அப்போ 12 இன்ட்டு m1/44 கிராம் ஆஃப் கார்பன் அப்படி சொல்லலாம். இவ்வளவு கார்பன் எங்க இருந்துச்சுன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்துச்சு. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா m கிராம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இவ்வளவு கார்பன் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இவ்வளவு கார்பன் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இவ்வளவு கார்பன் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ பர்சன்டேஜ் என்னன்னா 100 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு கார்பன் இருக்குமோ அதுதான் percentage of carbon into சொல்லலாம். So 12 into m1 by m into 100. இதுதான் என்னன்னு சொல்றோம்னா percentage of carbon என்று சொல்றோம். percentage of carbon இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So percentage of carbon என்னன்னா என்ன பண்றீங்கன்னா 12/44. 12 என்றது atomic mass of carbon, 44 என்றது molecular mass of carbon dioxide, m1 என்றது mass of carbon dioxide produced, m என்றது m என்னன்னு சொல்றேன்னா மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்றோம் இன்ட்டு 100. இதை வச்சு இந்த ஃபார்முலாவை வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர்ல இருந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கலாம். 1 மோல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. 1 மோல் ஆஃப் வாட்டருக்கு மாஸ் எவ்வளோன்னா 18 கிராம். அப்போ 18 கிராம் ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது என்கிட்ட அர்த்தம். இந்த இடத்துல வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா m2 கிராம் எடுத்துக்கலாம். m2 கிராம் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கதா வச்சுக்கலாம். அப்போ m2 கிராம் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்ட்டு பார்க்கலாம். அப்போ எவ்வளோன்னா 2 இன்ட்டு m2/18 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதுன்ட்டு சொல்லலாம். அப்போ m2 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குதுன்னா இவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குதுன்ட்டு சொல்லலாம். இவ்வளவு ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்துச்சு? m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து வந்துச்சு. அப்போ m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டைன்ஸ் so and so amount of ஹைட்ரஜன் அப்படி சொல்றோம். so and so amount of ஹைட்ரஜன் இருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ பர்சன்டேஜ் என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்போ 100 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு இருக்கும்ட்டு பாருங்க. ஸோ 2/18 இன்ட்டு m2/m இன்ட்டு 100. இதுதான் என்னன்னு சொல்றோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம சொல்றோம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 2 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மாஸ், 18 மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர், m2 மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், m மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ட்டு 100. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்றோம். ஸோ இது போல பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனையும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நைட்ரஜனை எப்படி எஸ்டிமேட் பண்றது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்தா அதை எப்படி எஸ்டிமேட் பண்றது? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன மெத்தட் எடுத்துக்கிறோம்னா டூமாஸ் மெத்தட் எடுத்துக்கிறோம். டூமாஸ் மெத்தட் எடுத்துக்கலாம். இந்த டூமாஸ் மெத்தட் பிரகாரம் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி,
இங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு டியூப் எடுத்துக்கிறீங்க. ஓகே, டியூப் எடுத்துக்கிறீங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட குப்ரிக் ஆக்சைடோட பேக் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன பேக் பண்றீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டையும் குப்ரிக் ஆக்சைடையும் மிக்ஸ் பண்ணி இங்க பேக் பண்ணிடுங்க. சரி, அதாவது என்ன பண்ணீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடையும் ஆர்கானிக் காம்பவுண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பேக்கை இங்க எடுத்துக்கினீங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுங்க. நல்லா ஹீட் பண்றீங்க. என்ன ஆகுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் குப்ரிக் ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து என்னவா மாறும்னா குப்ரிக் ஆக்சைடா, அதாவது கார்பன் டை ஆக்சைடா மாறும். அந்த கார்பன் டை ஆக்சைடு இப்படி வெளியே வரும். வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த டியூப் வழியா அனுப்புங்க. இந்த டியூப் வழியா அனுப்புறோம். இங்க என்ன பண்றேன்னா ஒரு இது மாதிரி ஒரு டியூப் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அடுத்து இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டியூப் எடுத்துன்னு வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டுரும். இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து இந்த வெசல் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த வெசல் இப்படி இருக்குது. இந்த வெசலுக்கு சப்போர்ட்டிவ் இங்க கொடுக்குறோம். சப்போர்ட்டிவ் இங்க கொடுத்தாச்சு. இங்க என்ன பண்றோம்னா மெர்க்குரியால ஃபில் பண்ணிடுறோம். இங்க என்ன பண்றேன்னா மெர்க்குரியால ஃபில் பண்ணிடுறோம். அடுத்து இந்த இடத்துல என்ன ஃபில் பண்றோம்னா KOH சொல்யூஷனை ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இங்க என்ன எடுத்துக்கணும்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கினீங்க, குப்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கினீங்க, நல்லா ஹீட் பண்றீங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா மேல வருது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல டிசால்வ் ஆயிட்டு பொட்டாசியம் கார்பனேட்டா சொல்யூஷனுக்கு போயிடுது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குப்ரிக் ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறுது, வாட்டர் வேப்பரா மாறுது. அந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணுதுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட மிக்ஸ் ஆயிடுது. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படியே ஃப்ரீ நைட்ரஜன் கேஸா வெளியே வருது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃப்ரீ நைட்ரஜன் கேஸா இப்படி வெளியே வருது. இப்படி வெளியே வருது. இப்படி வெளியே வந்து இப்படி மேலே போகுது. இப்படி மேலே வந்து இந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணிக்குது. இங்க இடத்துல இந்த KOH சொல்யூஷன் அப்படியே வெளியே வருது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க இருந்த KOH சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். அது வெளியே வர்றதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை இங்க ப்ரிப்பேர் பண்றோம். இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நைட்ரஜன் கேஸ் இங்க பிளேஸ் ஆகிறதுனால இங்க இருக்கக்கூடிய KOH சொல்யூஷன் வெளியே வர மாதிரி நம்ம செய்யணும். அதுக்காக என்ன செய்யறோம்னா இங்க ஒரு டியூபை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த ஒரு டியூபை இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டியூப் என்ன பண்ணுதுன்னா இந்த டியூப் எடுத்து போயிட்டு ரிசர்வயரோட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா KOH சொல்யூஷன் எடுத்துக்கலாம்.
KOH சொல்யூஷன். அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜன் கேஸா வெளியே வந்து அந்த நைட்ரோஜன் கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, இங்க இருந்து ஏதாவது கார்பன் கம்பஷனுக்கு போகாம எஸ்கேப் ஆச்சுன்னா அதை கார்பன் டை ஆக்சைடா மாத்துறதுக்காக இந்த இடத்துல கோர்ஸ் குப்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஏதாவது வாட்டர் வேப்பரா மாறாம வெளியே வந்துச்சுன்னா அதையும் மாத்துறதுக்காக இந்த இடத்துல கோர்ஸ் குப்ரிக் ஆக்சைடு எடுத்து நிற்கிறோம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சப்போஸ் குப்ரிக் ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து சப்போஸ் ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜனா மாறிச்சுன்னா அதை மறுபடியும் நைட்ரஜனா மாத்துறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ரெடியூஸ்டு காப்பர் எடுத்துக்கிறோம். இந்த ரெடியூஸ்டு காப்பர் வந்து இந்த ஏதாவது சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜனா மாறி இருந்தா அதை மறுபடியும் நைட்ரஜனா மாத்துறதுக்கு இந்த காப்பர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்ப இங்க என்ன மீதி இருக்குன்னா நைட்ரஜன் மீதி இருக்கும். அதுக்காக இந்த இங்க ரெடியூஸ்டு காப்பரை பேக் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன் ஏதாவது வந்து அதை நைட்ரஜனை மாத்துது. அது மட்டும் இல்லாம காஸாவும் ஆக்ட் ஆகுது. இது காஸா ஆக்ட் ஆகுறதுனால கேஸ் இப்படி போகுமே தவிர இப்படி பின்னாடி திரும்பி வராது. இப்படி போற கேஸ் பின்னாடி திரும்பி வராது. அதுக்காக அடுத்து வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆன கேஸ் இப்படி வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்றீங்க, இங்க இடத்துல ஒரு காஸை விற்கிறீங்க. அது என்னன்னா குப்ரிக் ஆக்சைடு காஸ். இந்த குப்ரிக் ஆக்சைடு காஸ்னால கேஸ் இப்படி போகாது, இப்படி மொத்தம் போகும். அது மாதிரி வால்வ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ப்ரொடியூஸ் ஆன கேஸ் நல்லா ஃபோர்ஸா இந்த பக்கம் போறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக இங்க இருந்து என்ன பாஸ் பண்றோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்றோம். இந்த கேஸ் என்ன பண்ண இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எக்ஸர்ட் பண்ற பிரஷர்னால இங்க ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் இப்படி இந்த டைரக்ஷன்ல போகுது. சரி, இனியோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை இங்க கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த நைட்ரஜன் கேஸ் இங்க வர இங்க இருக்கக்கூடிய KOH சொல்யூஷன் எல்லாம் நைட்ரஜன் கேஸ் இங்க ஆக்குபை பண்ண இங்க இருக்கக்கூடிய KOH சொல்யூஷன் எல்லாம் அப்படியே இப்படி வெளியே வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது. நைட்ரஜன் கேஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இங்க கலெக்ட் பண்ண நைட்ரஜன் கேஸ் எப்படி இருக்குன்னா ட்ரையா இருக்குமா வெட்டா இருக்குன்னா வெட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து சொல்யூஷன், ஆக்வஸ் சொல்யூஷன். அப்போ இங்க வாட்டர் வேப்பர் இருக்கும். இங்க என்னன்னா இந்த வாட்டர் வேப்பருக்கும் இங்க இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டருக்கும் இடையில என்ன இருக்குன்னா ஈக்குலிபிரியம் இருக்கும். அதனால இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்லணும்னா ஆக்வஸ் டென்ஷன் சொல்லும். இப்போ என்ன பண்றேன்னா இதனுடைய லெவலை மாத்துங்க. இதனுடைய லெவலை மாத்தி இதனுடைய லெவல் எங்கே கொண்டு வரீங்கன்னா இங்க KOH சொல்யூஷன் லெவலும் இதுல KOH சொல்யூஷன் லெவலும் சேமா இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இதனுடைய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்றோம்னா இங்க KOH சொல்யூஷனும் இங்க KOH சொல்யூஷனுடைய லெவலும் சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா இதனுடைய லெவலை மாத்தி நம்ம என்ன சொல்லிக்கோன்னா இங்க KOH சொல்யூஷனும் இங்க KOH சொல்யூஷனும் ஒரே லெவல்ல இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிறோம். ஒரே லெவல்ல இருக்கிறதா கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலியமா நம்ம என்ன சொல்லணும்னா இங்க ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் ஆஃப் ஏரும் இந்த நைட்ரஜன் கேஸ் பிளஸ் வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இந்த நைட்ரஜன் கேஸும் வாட்டர் வேப்பரும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் ஈக்குவலா இருக்குதுன்ட்டு சொல்லலாம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் தெரிஞ்சதுனால இதனுடைய பிரஷர் நமக்கு தெரியும். இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை ஆக்வஸ் டென்ஷன் சொல்றோம். ஆக்வஸ் டென்ஷன்ன்றது டேப்லர் காலத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதனால இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் நமக்கு தெரியும். இதன் மூலியமா நைட்ரஜன் கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் தெரியும். இப்போ இந்த வால்யூம் இது வந்து கேலிபிரேட்டடா இருக்கிறதுனால இந்த வெசல் கேலிபிரேட்டடா இருக்கிறதுனால இந்த வால்யூம் நமக்கு தெரியும். அப்படின்னா வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் நமக்கு தெரியும். இது எந்த டெம்பரேச்சர்ல இங்க பிளேஸ் பண்ணிக்கிறோம்ட்டு நமக்கு தெரியும். அப்படின்னா பிரஷர் ஆஃப் நைட்ரஜன் தெரியும், வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் தெரியும், கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும், டெம்பரேச்சர் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் தெரியும்.
இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸை நம்ம கண்டுபிடிக்க முடியுது. சரி, அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குது அன்ட்டு நம்ம இப்ப சொல்லிட்டோம். இங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்க எவ்வளவு எடுத்துக்கினீங்க பாருங்க. சப்போஸ் m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறதா வச்சுக்கோங்க. இதுல இருந்து நமக்கு இத்தனை மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வந்திருக்குதுன்ட்டு நம்மளால சொல்ல முடியுது. அப்போ m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குதுன்னா n மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லிப்போம். n மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அன்ட்டு சொல்லிப்போம். இதை வந்து மாசா மாத்துறதுக்காக என்ன பண்றேன்னா இதை 28 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 28 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 1 மோல் ஆஃப் நைட்ரஜனை 28 கிராம்ஸ் என்று சொல்லுவோம். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 14 into 2 28. அப்போ இவ்வளவு நைட்ரஜன் இருக்குது. அப்போ m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இவ்வளவு நைட்ரஜன் இருக்குதுங்க. this many grams of nitrogen is present. அப்போ m கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இவ்வளவு நைட்ரஜன் இருக்கிறதா சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா பர்சன்டேஜ் வேணும். பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் வேணும். அதனால ஆர்கானிக் காம்பவுண்ட்ல 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்க. m into 28 by இது வந்து n. இந்த இடத்துல n எதுங்க by m into 100 இப்படி சொல்றோம். இந்த n-ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட் ஃப்ரம் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆஃப் m கிராம் அப்படி சொல்றோம். இது என்னன்னா 28 எழுதிக்கோங்க. இங்க இது வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். பர்சன்டேஜ் வேணும்ன்றதுனால 100 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இந்த கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது நம்ம சொல்றோம். சரி, இந்த n into 28 மாஸ் ஆஃப் நைட்ரஜன் நம்ம சொல்லுவோம். n-ன்றத நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை இப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டூமாஸ் மெத்தட் சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஜெல்டால்ஸ் மெத்தட். இந்த ஜெல்டால்ஸ் மெத்தட் மூலியமா எப்படி பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஜெல்டால்ஸ் மெத்தடுக்கு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்கை இங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ வேணுமோ அப்போ ஓபன் பண்ணி இங்க என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்கை ஓபன் பண்ணி இங்க என்ன பண்றீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அதுல கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க. அடுத்து காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட்னால என்னவா மாறுதுன்னா அமோனியம் சல்ஃபேட்டா மாறிக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட்னால அமோனியம் சல்ஃபேட்டா மாறுதுங்க. இது மாறுறதுக்காக என்ன பண்றேன்னா இதை ஹீட் பண்றதுனால ஆர்கானிக் காம்பவுண்ட ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க்ல எடுத்துக்கின்னு கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ணா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்னவா மாறுதுன்னா அமோனியம் சல்ஃபேட்டா மாறுது. அடுத்து இப்படி ஹீட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய சொல்யூஷன் பம்ப் ஆகாம இருக்கிறதுக்கு காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்றோம். இந்த காப்பர் சல்ஃபேட்னால இந்த சொல்யூஷன் பம்ப் ஆகாம இருக்கும் ஹீட் பண்ணும்போது. சரி, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அமோனியம் சல்ஃபேட் கிடைச்சிருக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எல்லாத்தையும் அமோனியம் சல்ஃபேட்டா மாத்திட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும் பாருங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் இந்த அமோனியம் சல்ஃபேட்டை இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை எடுத்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து இதை ஹீட் பண்றீங்க. அடுத்து இங்க ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த டியூப் எப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. இங்க ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த வெசல்ல என்ன பண்றீங்கன்னா
சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்துக்கிறீங்க நீங்க. சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷனை இந்த வெசல்ல எடுத்துக்கலாம். ஓகே, இங்க நம்பர் 1ல என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க் நல்லா ஹீட் பண்ணிட்டு முடிஞ்ச பின்னாடி இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை இங்க எடுத்துக்கிட்டீங்க. இந்த ஜெல்டால்ஸ் ஃப்ளாஸ்க்ல என்ன இருக்குதுன்னா அமோனியம் சல்ஃபேட் இருந்துச்சு. அந்த அமோனியம் சல்ஃபேட்டை இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்ல எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து இங்க என்ன பண்றீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. இதில் என்ன ஆட் பண்றீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க, நல்லா ஹீட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து அமோனியம் சல்ஃபேட்டை இங்க எடுத்துக்கினீங்க, இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிங்க, நல்லா ஹீட் பண்றீங்க. என்ன ஆகுதுன்னா அமோனியம் சால்ட்டை ஸ்ட்ராங் பேஸோட ஹீட் பண்ணா அது அமோனியா கேஸை கொடுக்கும். அமோனியம் சால்ட்டை ஸ்ட்ராங் பேஸோட ஹீட் பண்ணா என்ன வரும்னா அமோனியா வேப்பர்ஸ் வரும். எந்த அமோனியம் சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அமோனியம் சால்ட்டில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணி ஹீட் பண்ணாவே அமோனியா வேப்பர்ஸ் வரும். இங்க ப்ரொடியூஸ் ஆன அமோனியா வேப்பர்ஸ் இந்த டியூப் வழியா இப்படி வெளியே வந்து இப்படி வெளியே வருது. இந்த டியூப்குள்ள வருது, இந்த சிலிண்டருக்குள்ள வருது, இந்த வெசலுக்குள்ள வருது. இந்த வெசல்ல ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இப்போ வந்த அமோனியா இந்த சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். அமோனியா சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் சல்ஃபேட் அண்டு வாட்டர் கொடுக்குது. சரி, இந்த ரியாக்ஷன் நடந்ததுனால நீங்க சல்பூரிக் ஆசிடினுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் ரியாக்ஷன் நடந்த பின்னாடி இங்க ஏதாவது ரிமைனிங் சல்பூரிக் ஆசிட் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக இதை சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட டைட்ரேட் பண்றீங்க. எப்படி நம்ம இங்க சல்பூரிக் ஆசிடை இனிஷியலா எடுத்துக்கணும்னா தேவைக்கு அதிகமா வர மாதிரி இங்க எடுத்துக்கணும். அப்போ இந்த அமோனியா இந்த சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிடும்.